வேலையே இல்லை, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, வருமானம் இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோ ஒன்று போடுறேன். அது வீட்டில் தங்கச்சிக்கு வயிற்று வலின்னு சொல்லிச்சு. சரி இளநீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இளநீர் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். போனால் இளநீர் கடையும் இருந்தது. அப்புறம் 2 ஆப்ஷன், ஒன்று 90, இன்னொன்று 100ன்னாங்க. என்னக்கா வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வித்தியாசம் கிடையாது. எனக்கு வந்து காய் அவ்வளோதான். இந்த பாருங்க 2. இது வந்து காய் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து 100 கொடுத்தாங்க. சரி ரைட் ஓகே வாங்கியாச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 இளநீர் விற்றாலே 1000 வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓடுறதை பொறுத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒன்றே ஒன்று தான் தேவை உங்களுக்கு. என்னென்னா, இந்த இளநீர் வாங்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அந்த இளநீரை வெட்டுறதுக்கு கையில் உங்களுக்கு தெம்பு, இது இருந்தாலே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்கலாம். நான் வந்து வாட்டர் கேன் போட்டுட்ருக்கேன். ஷோல்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலி இருக்குது. நான் கஷ்டப்பட்டு நான் போட்டாலும் என்னால் வந்து ஓரளவுக்கு தான் சம்பாதிக்க முடியுது. இளநீர் வந்து எப்பவுமே வந்து போகக்கூடிய வந்து ஒரு வியாபாரம். என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் இந்த கேனை தூக்கிட்டு ஓட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த இளநீரை வாங்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது, மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து போடுவேன், நானும் ஒரு இளநீர் கடை போடுவேன். மக்களே நல்லா யோசிச்சிங்க, கூச்ச நாச்செல்லாம் பார்க்காதீங்க. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு வேலை செய்யணும். இளநீர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டர் ஆப்ஷன். ட்ரை பண்ணுங்கள்.